நாளேடு. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருங்கள். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு முடிவு காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியுது இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் என்ன செஞ்சிருவாரு, மறித்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய முடிவு காலம் தெரிஞ்சுச்சா நம்ம என்ன செய்வாங்க? யூசுவலா ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவர் கடைசியா என்ன சொல்றாரு இதை வந்து நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பார்ப்போம். ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஜீவன் பிரிய போகுது. அப்போ எல்லாருடைய கான்சென்ட்ரேஷன் அவர் மேலதான். கடைசி நேரம் அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம கருத்தா கவனிப்போம்ல. ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அதனால நம்ம என்ன செய்யணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் வேதத்துல கடைசி காலங்களுக்கு என்னென்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே இன்னைக்கு நம்ம கண்கள் காண நடக்குது. ஆமாவா இல்லையா? பாருங்க, வேதத்துல போட்டிருக்கிறது கடைசி நாட்கள்ல யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுறோமா? யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? கடைசி நாட்கள்ல பஞ்சங்கள் வரும் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். பஞ்சங்கள் இன்னைக்கு இருக்குதா? நிறைய தேசங்கள்ல இன்னைக்கு பஞ்சங்கள். அது மாத்திரமல்ல கொள்ளைகள் வரும் ஆண்டவர் சொன்னார். இயற்கை சீற்றங்களினால பேரழிவுகள் வரும். இன்னைக்கு இதெல்லாமே வந்து ஏற்கனவே இருந்தது. பூமி அதிர்ச்சி எல்லாமே வந்து அங்கங்க எப்பவாவது நடக்கும். ஆனா இப்ப நம்ம பார்க்கிறோம் எல்லா இடங்களையும் பரவலாக காணப்படுறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் கடைசி காலங்களுக்கான அடையாளம். அது மாத்திரம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிப்போம். 2 பேதுரு 3 5-7. தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த கடைசி நாட்கள இப்ப இருக்கிற வானங்களும் பூமியும் எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா? அக்கினிக்கு இரையாக. முதலாவது வந்து நமக்கு தெரியும் நோவா காலங்கள்ல இருந்த உலகம் எப்படி அழிக்கப்பட்டது? ஜலத்தினால அழிக்கப்பட்டது. 40 நாட்கள் வந்து விடாம மழை வந்தது, பூமியின் ஊற்றுக்கண்லாம் திறக்கப்பட்டது. அந்த அப்ப இருந்த அந்த உலகம் வந்து ஜலத்தினால அழிக்கப்பட்டது. ஆனா இப்ப இருக்கிற வானமும் பூமி எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? பானை சோறு வெந்துட்டு இருக்குது, அது ஃபுல்லா வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு அப்படி அள்ளி சாப்பிட பாப்போமா? என்ன செய்வோம்? அதுதான் இப்ப அமெரிக்கால நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள். ஹோல் வேர்ல்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு எத்தனை ப்ரொபோர்ஷன், எவ்வளவு விகிதம்? அது யோசித்து பாருங்க. விகிதம் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பானைன்னு எடுத்துக்கிட்டா அதுல எவ்வளவு பறக்க சோறு இருக்குங்க. அதுக்கு ஒரு சோறு வந்து இத்தனை சதவீதம் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அது போலதான் இன்னைக்கு அமெரிக்கால நடந்து கொண்டிருக்கிற இந்த வைல்ட் ஃபயர், இந்த காட்டு தீங்கிறது ஒரு சின்ன சாம்பிள். பாத்துக்கோங்க அப்ப எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதையே மனுஷனா இன்னைக்கு என்ன செய்ய? ஒரு வல்லரசு நாடுனால ஒரு இயற்கையின் பேரழிவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவு ஒரு அழிவுகள். பாருங்க, இன்னைக்கு உலகமே இன்னைக்கு வந்து அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பவோ நடக்க போறது இல்ல, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நடக்க போகிறதுன்னு ஒரு காரியம். இதுதான் வேதம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் முடிவு, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு சமீபம் ஆயிருச்சு. சபைக்கு ஒரு கிருபையின் காலத்துக்கு ஒரு முடிவு சமீபம் ஆயிடுச்சு. அப்ப இப்ப காலத்துல நம்ம என்ன செய்யணும்? எப்படி ஜெபிக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜெபம். ஒவ்வொரு வார்த்தையும் இதுல முக்கியம். தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை. நம்ம அசதியா இருக்கக்கூடிய காலங்கள் இது கிடையாது. சரி, தெளிந்த ஜெபம் பண்ணணும்னா ஓகே. தெளிந்த புத்தினா என்ன அர்த்தம்? தெளிந்த புத்தியோட ஜெபம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு என்ன கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவிங்கிறதா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுது நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னா இந்த தெளிந்த புத்திங்கிறது என்னது? பரிசுத்த
பரிசுத்த ஆவி. நம்ம சாதாரண ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, பரிசுத்த ஆவியானோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யூதா எழுதின நிருபம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பாருங்க, யூதா நிருபத்துல அந்த எப்படி எழுதுறாரு? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஏன் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல திரும்ப ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி சொல்லி சொல்றாரு அப்படின்னா, இந்த நாட்கள்ல வந்து எப்படி ஜெபிக்கணும்ன்றது நமக்கு தெரியாது. இப்ப சாதாரண நம்ம ஜெபிக்கிற அந்த பாரம்பரிய ஜெபம், இந்த கடமைக்கான ஜெபம்லாம் இப்ப கதைக்கு உதவாது. இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கும்னா, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கலாம். ஆவியானோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அந்த ஜெபத்துக்கு தான் இந்த நாட்கள் நம்ம பதில பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 8, 26, 27. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? அந்தபடி ஆவியானவருடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் நமக்கே என்ன செய்யலாம்? இந்த நேரத்துல எப்படி ஜெபிக்கணும்ன்றது நமக்கு தெரியாது. அதனால ஆவியானவர் என்ன செய்கிறாரா? வாக்கு கணக்காக பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பாருங்க, ஆவியானவர் எப்படி ஜெபிக்கிறாராம்? தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, நமக்கு எப்படி ஜெபிக்கணும்ன்றது நமக்கே தெரியாது. எப்படி ஜெபிக்கிறது யாருக்கு தான் தெரியுமா? ஆவியானவர் தான் தெரியும். ஆவியானவர் எப்படி ஜெபிக்கிறவர் அப்படின்னா, அவர் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஜெபிக்கிறவர். அவருக்கு தான் தெரியும் இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி ஜெபிக்கணும்ன்றது பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். அப்ப ஆவியானோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கு தான் இந்த நாட்கள்ல நம்ம பதில பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் கூட பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பாரம்பரியமான ஜெபம், நம்ம கடமைக்கான ஒரு ஜெபம், இந்த காலையில 5 நிமிஷம் ஜெபம், இதெல்லாம் வந்து இப்ப வரக்கூடிய அழிவுல நான் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல, பைபிள்ல என்ன கடைசி காலங்களுக்கு எழுதப்பட்டதோ அதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. நம்ம மாற்ற முடியுமா? ஒரு பெரிய வல்லரசாலையே வந்து ஒரு காட்டுத்தீயை வந்து மாற்ற ஒண்ணு பண்ணல. நீங்க நானும் என்னங்க செஞ்சிருவோம்? நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ இந்த நேரத்தை நம்ம எப்படி ஜெபிக்கணும், இதைத்தான் வந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. லூக்கா 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 21, 33 36 வரைக்கும் வாசிப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். போது பாருங்க, இந்த லூக்கா 21ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, கடைசி காலங்களை குறித்து காரியங்கள் எல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அதை எழுதப்பட்ட 33 வாசிக்கிறோம். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகல. அப்ப இந்த வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே கட்டாயமா நடக்கும். அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கடைசி நாட்கள்ல என்ன வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிருக்காரு, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாத படிக்கு. இப்ப இந்த கடைசி நாட்கள்ல வரக்கூடிய சோதனையில மிக முக்கியமான 3 காரியங்கள். பெருந்திண்டினா எனக்கு எங்க பார்த்தாலும் என்ன கடை தான் பெருகுது. ஊர் அவுட்டரா இருக்கட்டும், ஊருக்குள்ளையா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் பேக்கரியும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் பெருகுதா இல்லையா? ஆமாவா இல்லையா?
பெருந்திண்டி. இன்னைக்கு இதுதான் அதிகமா பெருகி. வெறின்னு எங்கெல்லாம் போட்டிருக்குதோ, நம்ம தமிழ் பைபிள்ல வெறின்னு போட்டிருக்குது, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்தோம்னா இந்த வெறிங்கிற பூரா வந்து ட்ரங்கட்னஸ், அதாவது வந்து குடிவெறி தான் பாத்தீங்கன்னா வெறின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த நாட்கள் அதையும் அதிகமா ஸ்கூல் போற பிள்ளைங்க என்ன செய்யறாங்க தெரியுமா தெரியாதா? பெண்கள் என்ன செய்யறாங்க? பெண்கள் குடிக்கிறாங்க. குடும்பமா டீ குடிக்கிற மாதிரி ஃபேமிலியா உட்கார்ந்து குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கடைசி நாட்கள்ல வரக்கூடியதான சோதனைகள். லௌகிக கவலைகள், லௌகிக கலைகள்லாம் எது எப்படி இருந்தாலும் என்னுடைய காரியம் எப்படி இருக்கும், தேசத்தை குறித்தோ மற்றவங்களை குறித்தோ ஒரு பாரம்லாம் இல்லாதபடிக்கு உன்னை தன்னை குறித்ததான உலக பிரகாரமான காலை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரமா நம்ம விசுவாச ஓட்டத்தை ஓடக்கூடாதபடி நமக்கு ஒரு தடையா இருக்குது. பூமியில் குடியிருக்கிற எல்லார் மேலும் அது எப்படி இருக்குதான் ஒரு கண்ணீர் போல வரும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து தப்பணும் அப்படின்னா நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்கெல்லாம் தப்பும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் நடந்தே ஆகும். வெறியவோ பெருந்திண்டியவோ இல்ல லௌகிக பாரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. ஆனா இது நம்மள என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மள மேற்கொண்டக்கூடாது, நமக்குள்ள வந்துடக்கூடாது. அப்ப இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? தப்பணும். இப்ப புரியுதா உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா? இதை நம்ம மாற்ற முடியாத உலகத்துல வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நீங்க போய் ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்துவீங்களா? இஸ்ரேல் காசா கடையில இருக்கிற போற நம்ம நிறுத்திட முடியுமா? எதையுமே நம்ம ஆனா ஜெபிக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஜெபிக்க வேண்டியது அவசியம். வேற ஒன்றே நம்ம இதெல்லாம் எழுதப்பட்ட காரியங்கள் நடந்தே தீரும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இதுல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இதுக்கெல்லாம் தப்புறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியத்தை நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை என்ன படுக்க ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்பவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் தப்புனவங்க தான் எங்க நிக்க முடியும்? மனுஷகுமார் முன்பாக நிற்கணும். அப்ப வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டவருக்காக நம்ம நிற்கணும். அப்படின்னா இதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்து ஒவ்வொரு வேர்டுல வந்து அவசியம். ஒரு வசனம் பாத்தீங்க அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு வரும். அம்மா நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாக்குறோம் ஜெபம் பண்ணி. நம்ம ஜெனரலா பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், ரெண்டும் ஒரே. ஆனா ரெண்டுக்கும் அர்த்தம் நிறைய வித்தியாசப்படும். கடந்த நாட்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ங்கிறது வேற, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்ங்கிறது வேற. கத்தர் சித்தமான வரக்கூடிய நாட்கள் அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்குறேன். அப்பதான் நமக்கு அது புரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. அப்போ நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறதுங்கிறது வேற, ஜெபம் பண்ணி விழித்திருக்க. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்றது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எதுக்காக? ரெண்டு காரியத்துக்காக ஜெபிக்கணும். சொல்றத தயவுசெய்து கவனமா கவனிங்க. இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் முதலாவது இவைகளுக்கெல்லாம் தப்பணும். எதுக்கு தப்பணும்? பெருந்திண்டிக்கு, வெறிக்கு, லௌகிக கவலை. இது வந்து நம்மள பாரப்படுத்திடக்கூடாது. பாரப்படுத்துச்சு அப்படின்னா நம்மளும் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? உலகத்துல இருக்க எல்லாரும் இது ஒரு கண்ணியை போல வருதும் அப்படின்னா இதுல நம்மளும் என்ன செஞ்சு போயிருவோம்? அழிக்கப்பட்டு போயிருவோம், சிக்கிக்கொள்வோம் நம்ம. அப்ப இதுல இருந்து தப்பணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். முதலாவது இதுல இருந்து தப்பும்படியா ஜெபிக்கணும். ரெண்டாவது மனுஷகுமார் நிற்க பாத்திரங்கள. எப்போ ஆண்டவருடைய வருகை வந்தாலும் அந்த வருகையில போறதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். யார் வாழ முடியும்? யார் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறாங்களோ அவங்கதான் வாழ முடியும். அப்போ இதற்காக நம்ம நாட்டில் அதிகமா ஜெபிக்க வேண்டியது அவசியம். உலகத்துல நம்ம பார்க்கிறோம், வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நம்ம கண்கள் காண நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன ஒரு கொடுமை தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உணர்வு இருக்குது, ஓ ஆமா சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு. ஆனா சில நாட்கள் சில வருடங்கள் நீடிக்கும் போது ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருது? ஒரு உணர்வற்ற தன்மை. இன்னைக்கு சபைகள் பார்க்கதான் செய்யறாங்க. ஆனா எத்தனை சபைகள் இதுக்காக இன்னைக்கு வந்து பாரத்தோட ஜெபிக்கிறாங்க, ஆயத்தமாகறாங்க. யோசித்து பாருங்க. ஒரு செய்தி மாதிரி ஆயிருது. ஆமாவா இல்லையா? ஒரு ஆரம்பத்துல தான் ஒரு உணர்வு வருது. ஆமா ஆண்டவர் சொன்னபடி வந்து இதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பூமி எதிர்ச்சிகள் இப்ப வர்றது போற 7க்கு மேலதான் ரிக்டர் அளவுகள்ல வர அளவுல எவ்வளவு 7.7.1 7.4. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஒரு உணர்வு வருது. ஆனா கண்டினியூவா பார்க்கறது ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிருது? ஒரு உணர்வற்ற தன்மை வர்றத பார்க்கிறோம். இதெல்லாம் கடைசிக்கான அடையாளம். நமக்கு அப்படி ஒரு உணர்வற்ற தன்மை வந்துச்சுன்னா வருகிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, போக செய்தி ஒரே செய்தான். நோவாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருது. என்ன வருது? நோவாவுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? 40 நாட்கள்ல நோவாவுக்கு டைரக்டா தேவனுடைய வார்த்தை வந்துச்சு. ஆனா நோவா மூலமா ஜனங்களுக்கு அந்த வார்த்தை போச்சு. நம்ம பேதுல வாசித்தோம் அப்படின்னா பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு சொல்லிருக்கு. அப்போ நோவா அந்த எச்சரிப்பை செய்து தனக்குள்ள மாத்திரம் வச்சுக்கொள்ளல, அவர் என்ன செஞ்சாரு? ஜனங்களுக்கும் அதை பிரசங்கித்தாரு. ஆனா எத்தனை பேர் அதை கேட்டு உணர்வடைஞ்சாங்க? யோசித்து பாருங்க. நோவா ஃபேமிலி விட மற்றவங்க எல்லாம்
ஜல பிரளயம் வந்து தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி உலகத்துல வந்து வேதத்துல சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்குது, கர்த்தருடைய வருகை வந்து சமீபமா இருக்குதுன்னு சொன்னா எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு இன்னைக்கு உணர்வு இல்ல. உணர்வு இல்லாதவங்க என்ன ஆனாங்க? அழிக்கப்பட்டு போனாங்க. இந்த பேழையை உண்டு பண்ண நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் தான் பாதுகாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். இந்த உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டிய 2 காரியம் இவைகளுக்கெல்லாம் நான் தப்பணும். 2வது மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரங்களா என்ன பண்ணணும், எப்பொழுதும் கர்த்தருடைய வழிக்கு ஆயத்தமா இருக்கணும். இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போய் இது வந்து நம்ம தப்புவதற்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது வந்து எதுக்கு? முடிவு சமீபம் ஆயிற்று. வசனத்தை சொன்ன பேசிக் வசனத்தை மறந்துக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுக்கு ஜாக்கிரதை சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ முதலாவது இது நம்ம தப்புவதற்கான காரியம் என்னது? எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எதுக்கு? இதற்கெல்லாம் நம்ம தப்பணும். மனசுக்கு நிற்க பாத்திரம்லாம் என்ன பண்ணணும். சரி, ஓகே, இது நமக்காக. அடுத்து ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா 60 1 முதல் 4. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததே. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம பார்க்கிற இதெல்லாம் உண்மைதான். ஆனா வசனம் என்ன சொல்லுது? இந்த சூழ்நிலையில தான் தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததே, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். நடக்குதா இது? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கா இல்லையா? நடந்துச்சா நடக்கலையா? நம்ம கண்கள் காண இன்னைக்கு இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் உண்மைதான். பூமியின் கடைசி காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம் தான். யுத்தங்கள் இருக்குது, பஞ்சம் இருக்குது, கொள்ளை நோய் இருக்குது, இயற்கை பேரழிவுகள் இருக்குது. இந்த அழிவு உலகம் வந்து தீவிரமா அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். இது இருள் தான், காரிருள் தான். ஆனா இதற்கு அடுத்துதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி சூழ்நிலை தான் நம்ம தேவனுக்காக எழுதி பிரகாசிக்கக்கூடிய காலம். ஹல்லேலூயா. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் நடக்க வேண்டியது ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா பர்சனலா கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இது நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் நம்ம எழுப்ப வேண்டிய காலம். ஏன்னா கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கிற ஒரு காலம். வந்து இப்படி உதிக்கும் போது என்ன நடக்குதா? உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே இருள் சூழ்ந்துருக்கு. ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் இருந்தா ஜனங்களுடைய போக்கஸ்ல எங்க இருக்கும்? எங்க வெளிச்சம் இருக்குதோ அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? ஃபுல்லா இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு. அப்போ நம்மளதான் கர்த்தர் இந்த நாட்கள் எப்படி வச்சிருக்கிறாரு? கர்த்தர் வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. நம்ம தான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு கடந்த நாட்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினாரு. எனக்குன்னா பர்சனலா எனக்கு மாத்திரம் இல்ல, உங்க எல்லாருக்குமே அந்த வார்த்தை தான். நீ இருக்கிற இடத்துக்கு நீ தான் வெளிச்சம். கர்த்தர் எந்த இடத்துக்கு வச்சிருக்கிறாரோ உலகத்துக்கு கர்த்தர் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமா உன் ஏரியாவுக்கு யாரதான் வச்சிருக்கேன்? ஒன்னதான் நான் வச்சிருக்கிறேன். அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து நீ தான் பொறுப்பு. சில மாதங்களாவே கர்த்தர் இதை குறிச்சு பேசிக்கொண்டே வந்தாரு. எத்தனை பேர் உங்க ஏரியாக்காக ஜெபிக்கணும்னு சொன்ன எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெபிக்கிறவர்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா திரும்பவும் ஆண்டவர் இந்த காரியத்தை கர்த்தர் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண, அதாவது உன் ஒளி வந்தது எப்படி நம்ம எழுப்பி பிரகாசிக்க முடியுங்கிறதை இப்ப ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு கர்த்தர்ப்பா நம்ம போய் பெரிய பெரிய காரியங்கள் ஏற்கனவே சொன்னபடி நம்ம போய் ஒரு யுத்தத்தை நிறுத்த, ஒரு காட்டுத்தீ அணைக்க முடியுமா? இல்ல ஒரு பஞ்சத்தை மாத்த, கொள்ளைகளில் இருக்கிற ஜனங்கள், இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம ஜெபிக்கலாம், பட் பர்சனலா நம்ம போய் செய்ய முடியாது. ஆனா நம்ம இருக்கிற ஏரியால இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து அதை நம்ம இடத்துல கர்த்தர் அதிகமா கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அதை அதாவது ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பட்டணத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எப்போ ஆண்டவர் பட்டணத்தை தேவன் ரட்சிக்க முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சிலரா கூடி வந்திருக்கிறோம். நம்ம எந்த ஏரியால இருக்கிறோமோ அந்த ஏரியால இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? உங்க ஏரியாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. உங்க ஏரியாவுக்கு நான் உத்தரவாதி. ஜென்ரலா ஜெபிக்கல, நான் உத்தரவாதம் பண்ண முடியாது. இப்போ உங்க ஏரியால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
உங்க ஏரியால இருக்கிற ஜனங்களை குறித்த காரியங்கள் தெரியுமா தெரியாது? அப்போ அந்த ஜனங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கடந்த நாட்கள் ஆண்டவர் பேசினாரு. நம்ம ஜெபிக்கிறோம் உண்மைதான். ஆனா ஒரே நேரத்துல ஒரே டயத்துல அநேகர் அவங்கவுங்க ஏரியாக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் சீக்கிரத்துல பதில் கொடுக்கறத பார்க்க முடியும். நாங்க இப்ப டிசைட் பண்ணி கர்த்தருடைய கிருபையினால நேற்றைய தினமே அந்த ஜெபத்தை ஆரம்பிச்சு என்னோட கூட ஒரு சில சகோதரிகள் ஜெபத்துல இணைஞ்சிருந்தாங்க. ஜெபித்த சகோதரிகள் கர்த்தரோட ஆசீர்வதிப்பார்கள். ஆனா அனைவருக்கு இது இன்னும் தெரியாது. என்ன ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் பகல்ல தான் நைட்டு சொல்ல 11 இருந்து 12 மணி வரைக்கும் உங்க ஏரியாக்காக நீங்க ஜெபிக்கணும். எத்தனை பேர் இது காட்ஸ் பிளான், என்னுடைய சொந்த காரியத்தை நான் பேச வரல, தேவன் கொடுத்த திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். வீட்டுல இருக்கிற சகோதரி வேலைக்கு போறவங்க ஒரு வேளை ஜெபிக்க முடியாது, ஆனா கட்டாயம் நீங்களும் ஜெபிக்கணும். அந்த டயத்துக்கு உங்களால எங்களோட கூட இணைந்து ஜெபிக்க முடியாட்ட கூட பிரேயர் பாயிண்ட்ஸ் நாங்க கொடுத்துருவோம். உங்க ஏரியாக்களுக்காக நீங்க எப்படி ஜெபிக்கிறதுனால பிரேயர் பாயிண்ட்ஸ் நாங்க கொடுத்துருவோம். வீட்டுல இருக்கிற சகோதரிகள் அந்த ஒரே நேரத்துல வியாழக்கிழமை தோறும் 11 மணி இருந்து 12 மணி வரைக்கும் என்னால ஜெபிக்க முடியும் எத்தனை பேர் சொல்றீங்க? வீட்டுல இருக்கவங்க தான் தைரியமா கை தூக்கங்களே முடியும்ன்றவங்க முடிஞ்சவங்க சரியா? நான் பிரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். முடியாதவங்க ஏதோ ஒரு நாள்ல அந்த வியாழக்கிழமையோ அல்லது உங்களுக்கு முடிஞ்சுட்டு, ஆனா கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களை தான் உங்க ஏரியாவுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? சும்மா வெளிச்சம் சொல்லிட்டு இருந்தா பத்தாது. அப்ப தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா அதன்படி நம்ம செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். வீட்டுல இருக்கிற சகோதரிகள் தயவுசெய்து அந்த நேரத்தில் எங்களோடு கூட நீங்க இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேரம் உங்கள் மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு, எனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, தேவன் கொடுக்கிற ஒரு திட்டம், இதுல நம்ம இணைந்து செயல்படும் போதே கர்த்தர் என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவாரு. கர்த்தர் நம்ம மூலமா தேவன் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வாரு. நீங்க அந்த ஏரியாக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது நான் சொல்றேன், கட்டாயம் உங்களை கொண்டு தேவன் அந்த இடத்துல பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாரு. எனக்கு பாத்தீங்கன்னா எங்க ஏரியாக்காக ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் அதிகமா எனக்கு பாரமா இருக்கு. என்ன அப்படின்னா, பிரிந்த குடும்பங்கள் கட்டப்படணும். இன்னைக்கு நாங்க பாக்குறோம் நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நிறைய குடும்பம் எப்படி இருக்குது? கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளதான் இன்னைக்கு நிறைய டைவர்ஸே ஆகுது. அப்படி இல்ல அப்படின்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானமே நிறைய குடும்பங்களுக்குள்ள இல்ல. அப்போ இந்த காரியத்துக்காக நான் அதிகமா பாரப்பட்டு ஜெபிக்கிறது உண்டு. பிரிந்த குடும்பங்கள் கட்டப்படணும், கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள ஒருமன் உண்டாகணும் சொல்லி ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம். கடந்த வருஷத்துல ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். நான் 4 குடும்பங்கள் பாத்தீங்கன்னா பல மாதங்களா பிரிந்து இந்த குடும்பங்களை கர்த்தர் எங்களை கொண்டு தேவன் சேர்த்து வைத்ததை நான் பார்த்தேன். நானு அப்போ நீங்க ஜெபிக்கும் போதே ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் பாரப்படுத்துவாரோட வியாதிஸ்தர்களை குறித்து கர்த்தர் அதிகமா உங்களுக்கு பாரப்படுத்தலாம். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது உங்களை கொண்டு கர்த்தர் அந்த வியாதிஸ்தர்களை தேவன் என்ன செய்வாரு? சுகமாக்குவாரு. சிலருக்கு சிறு பிள்ளைகளை குறித்து, வாலிபர்களை குறித்து நீங்க இந்த மாதிரி இந்த ஜெபத்துல இணைந்து நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கும் போது ஏதோ ஒரு பர்டிகுலர் காரியத்தை குறித்து உங்களுக்கு அதிக ஒரு பாரம் வரும். அதுக்காக நீங்க இன்னும் போக்கஸ் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த காரியத்துக்காக கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவரே பயன்படுத்துவாரு. கடந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், ஒரு 4 குடும்பங்கள் பல மாதங்களா பிரிந்திருந்த ஒரு குடும்பங்கள் கர்த்தருடைய கிருபையினால அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அந்த குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அவங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய தாயார் பாத்தீங்கன்னா ஹிந்து, ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தார். அவ்வளவு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரச்சனை. இப்போ மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசுறது கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா அது ரட்சிக்கப்படாதவங்க அது பார்த்தா அவ்வளவு ஒரு அந்த துக்கிற கோபம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கட்டத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்னால பேசவே முடியல. ஐயோ, என் போன் சூடாகி, என் காது சூடாகி மணிக்கல எனக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. அப்போ அந்த சகோதரிட்ட அதிகமா ஆண்டவர் கிருபையினால ஜெபத்தோட கூட பல மணி நேரங்கள் பேச வேண்டியிருந்தது. அந்த குடும்பம் சேருவதற்காக அந்த சகோதரிட்ட நிறைய பேச வேண்டியிருந்தது. அதெல்லாம் பேசி முடிச்சு சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்க குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, எங்க பிள்ளைய நாங்க அங்க வாழ வைக்க விரும்பல, நாங்க ஒரேடியா முடிச்சு நாங்க கூட்டிட்டு வந்துருவோம் தான் நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப நீங்க பேசும்போது என் முடிவை நான் மாத்திக்கிறேன் சிஸ்டர், என் பிள்ளைய நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். இன்னைக்கு அந்த குடும்பம் சேர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளா அவங்க சேர்ந்து வாழ்வது உண்மையிலே எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. நான் பார்க்கும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், அன்றைக்கு கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்குள்ள இந்த சமாதானம் இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரதான் செய்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பிரிவினைங்கிற அந்த எல்லைக்கு போகாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? குடும்பங்களை தேவன் பாதுகாக்கிறத பார்க்கிறோம். இதைத்தான் சொல்றேன், நீங்க உங்க ஏரியாக்காக நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் கட்டாயமா செய்வாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிப்போம். யோவான் 5:35. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்ததுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை குறித்து சொல்றாருன்னா, யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் சொல்றாரு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா. அவனுடைய வெளிச்சத்துல
அநேகர் என்ன செஞ்சாங்க? களி கூர்ந்து மகிழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ ஜனங்கள்லாம் வந்து இருளுக்குள்ள காரிருக்குள்ள கிடக்குறாங்க. இதற்கு மத்தியில நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா நம்மளோட வெளிச்சத்துல அநேகர் என்ன செய்வாங்களாம்? மகிழ்ந்து கழிக்கிறவங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம், அம்மாவா இல்லையா? அப்போ யோவான் எப்படி அவர் எரிந்து பிரகாசிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, யோவான் ஸ்நானத்துக்கு நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும். யோவானுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது. என்ன ஒரு எண்ணம் இருந்தது? என்னன்னா, நான் சிறுகணும், யார் பெருகணுமா? இயேசு பெருகணும், நான் சிறுகணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு வந்து வழி ஆயத்தமானவர் அவர் தான். ஜனங்களை ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த அவர் தான். அப்பதான் வந்து இயேசு குறித்து சொல்லும் போதுதான் யோவான் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இந்த யோவான் ஸ்நானகன் எறும்பி பிரகாசிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு மென்டாலிட்டி இருந்தது. என்னன்னா, நான் சிறுகணும், அவர் பெருகணும் சொல்லிட்டு. கடந்த நாட்கள் ஆண்டு இந்த வசனத்தை கொடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமா இருந்துச்சு. பர்சனலா கர்த்தர் பேசுறாரு, நீ சிறுகணும், நான் பெருகணும் ஆண்டவர் பேசுறாரு. அப்போ இது எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவரே இது என்ன விதத்துல அப்படின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினாரு. என்ன அப்படின்னா, உன்னுடைய நாவை வந்து எனக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். உன் நாவை உனக்காக நீ பயன்படுத்துறத காட்டிலும் உன் நாவை எனக்காக நான் பயன்படுத்துகிறது அதிகமா இருக்கணும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? உன்னுடைய நாவை நீ உனக்காக பயன்படுத்துறத காட்டிலும் நான் எனக்காக எதை நம்மளுடைய நான் பயன்படுத்துகிறது அதிகமா இருக்கணும். அதுதான் நீ சிறுகவும் நான். ஈஸியா கஷ்டமா? ஈஸியா. எத்தனை பேர் ஈஸின்றீங்க? ஓட்டு போடும், ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவோம். எத்தனை பேர் இது ஈஸின்றீங்க? என் நாவை எனக்காக நான் பயன்படுத்துறத காட்டிலும் தேவன் அவருக்காக பயன்படுத்துறது வந்து அதிகமா இருக்கணும். இதை எல்லாருமே விரும்புவோம். இது ஈஸின்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. சரி, கஷ்டம் சொல்றவங்க கை தூக்குங்க. ரெண்டு போய் கை தூக்கலன்னு அர்த்தம். ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு ஈஸிக்கு ஓட்டு போடுங்க, இல்ல கஷ்டம் ஓட்டு போடுங்க. சரி, ஈஸியா கஷ்டமான்றதா அப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்க, ஆனா ஆண்டவர் தெளிவா இந்த காரியத்தை கர்த்தர் பேசினாரு. இந்த யோவான் ஸ்நானகன் பாத்தீங்கன்னா, யோவானுடைய பிரசங்கத்தை எத்தனை பேர் வேதத்துல நீங்க அதை வாசித்திருக்கீங்க? நான் அதை நோட் பண்ணாம வந்துட்டேன். யோவான் எப்படி பிரசங்கம் பண்ணாரு? விரியன் பாம்பு எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே அப்படி பேசினாரு. மோகன் சிங்கிள் மாதிரி பேசினாரா? எப்படி பேசினாரு? ஆனா அதை கேட்கறதுக்கு ஜனங்கள் எங்க இருந்தெல்லாம் வந்தாங்க? நான் வசனத்தை நோட் பண்ணாம குறிப்பிடுத்த சூப்பர். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சரி, முதல்ல இருந்தே வாசிங்களேன். 3:1 இருந்தே வாசிங்களேன். யோவான் ஸ்நானன் யூதேயாவின் மனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வர்க்கத்தை கட்டிக்கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியினால் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, இந்த யோவான் இருந்த இடம் எந்த இடம்? வனாந்தரத்துல அவர் இருந்தாரு. ஒரு வசனம் சொல்லுது, யோவான் மூலமா எந்த அற்புதமோ, யோவான் ஸ்நானம் ஏதாவது அற்புதம் செய்தாரா? குருடருக்கு பார்வை கொடுத்தாரு? எதையுமே நம்ம பார்க்க முடியாது. வசனம் அப்படி இருக்கு. யோவான் ஸ்நானம்னா ஒரு அற்புதமும் நடக்கல. ஆனா யோவான் ஸ்நானம் என்ன செஞ்சா? பிரசங்கம் தான் பண்ணாது. எங்க இருந்து பண்ணாரு? வனாந்தரத்துல பிரசங்கம் பண்றாரு. ஜனங்கள் எங்க இருந்தாலும் வர்றாங்க பாருங்க. எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். பாருங்க, இருந்த இடத்துல இருந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. அவர் மூலமா எந்த அற்புத அடையாளமும் நடக்கல. ஆனா அதாவது இந்த நாம கர்த்தர் பயன்படுத்துற குறிச்சு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லும் போது ஜனங்கள் எங்க இருந்தெல்லாம் வர்றாங்க பாருங்க. எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், இந்த யோர்தான் நதி சுற்றுப்புறத்த பட்டணத்துல, அதாவது நம்ம சுருங்க சொல்ல போனா ராஜபாளையம் பட்டணம், தமிழ்நாடு,
இந்திய தேசம் இங்க இருந்தெல்லாம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நீங்க இருக்கிற இடத்துக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நான் சிறுகவும் அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷன் இருந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தானா இதுதான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. நம்ம எங்கேயோ வனாந்தரத்துல இல்ல, நம்ம இருக்கிற இடத்துல நீங்க அந்த ஜனங்களுக்கு அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு மேல நீங்க ஜெபத்துல உட்காரும் போது ஆவியானவரே உங்களை நடத்துவார். உங்க ஏரியால என்ன ஆவிக்கிரியை செய்கிறது, உங்க ஏரியால என்ன பிரச்சனை இருக்குது, அதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த. நீங்க அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து நீங்க பாரத்தோடு நீங்க ஜெபம் அப்படின்னா உங்க பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் ஒண்ணு, பிரச்சனை இருக்கிற ஜனங்களுக்கு நேரம் ஒண்ணு நடத்துவேன், அல்லது ஜனங்களை உன்னிடத்துல கொண்டு வரேன். நீ சொல்ற ஒரு வார்த்தையினால ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு. இதுதான் நம்ம தேவனுக்காக. உலகத்துல இருள் காரில் இருக்கிறது உண்மைதான், ஆனா இதுதான் நம்ம எழும்ப வேண்டிய காலம். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தமா கொடுத்துக்க. பயப்படாதே, மகிழ்ந்து கலிகுறை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வாரு, நம்மள கொண்டு செய்வாரு. எப்படி செய்வாரு? அப்போ நம்ம இந்த உத்தரவாதத்தோட தேவன் இதெல்லாம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், இதன்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கட்டாயம் கர்த்தர் நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த நாம ஒப்பு கொடுக்கறங்கிறது ஏன் ஆண்டவர் அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யல. அவனுடைய பிரசங்கமும் பாத்தீங்கன்னா அப்படியே பூசி முழுகிற பிரசங்கம் எல்லாம் வெட்டு ஒண்ணு அப்படிதான் அவர் பேச. விரியன் பாம்பு குட்டிகளே எவனும் சண்டைக்குனா பாவங்களை அறிக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஞானஸ்நானம். அப்ப அந்த வார்த்தைக்கு கர்த்தர் எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாரு பாருங்க. அதை இப்ப நான் சொல்ல வரேன். நான் இன்னும் கூட நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, அந்த ஏசாயா ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல ஒரு நிமிஷம் பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா அவ்வளவு தீர்க்கதரிசியில காட்டுல ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம்மள யாரைத்தான் சொல்லுவோம்? ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்லுவோம். வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். குறிப்பிட்டவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து புரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். போதும். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு ஏசாயாவுக்கு நேரா ஒரு தேவனுடைய ஒரு அழைப்பு வந்தது. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமா இருப்போம். இன்னைக்கு அதே வார்த்தை தான் ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார். இன்னைக்கு ஜனங்கள் இருளுக்குள்ள காரலுக்குள்ள கடந்து கொண்டிருக்கிறாங்க. பாவத்துல அடிமைப்பட்டு ஜனங்களுக்கு அழிவை நோக்கி தீவிரமா போய் கொண்டிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில ஒரு கூட்ட ஜனத்தை நான் ரட்சிக்க விரும்புறேன். அதற்கு நான் யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமா போவான்? இந்த வார்த்தைக்கு தேவனோட வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. எத்தனை பேர் உங்களை ஏசாயாவோட ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்களை ஆண்டவர் எங்கெங்கயோட அனுப்புடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்க. பக்கத்தை விடு, எதிர்த்த வீடு, எவ்வளவு சமாதானம் இல்லாம ஜனங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க பாக்குறோம்ல. விக்கிரக ஆராதனையிலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசு போராட்டத்துல இருக்கிறாங்களே, யார் இந்த ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்றது?
கத்தர் எதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்து அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இதே வார்த்தை தான் கத்தர் கூடத்துல கேட்கிறார், யார் நமது காரியமா போவான், யாரை நான் அனுப்புவேன். உங்களுக்குள்ள அந்த பாரம் இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்து உங்க ஏரியா எப்படி ஜெபிக்கிறவருக்கு நான் ப்ரே பண்ணி சொல்றது நான் கொடுத்துறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, இப்படி அனுப்புவதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது? ஏசாயா வந்து அந்த ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கும்போது நான் சொல்றேன், ஐயோ நான் இந்த அசுத்த உதவோடு கூட நீ போக முடியாது. அதனால அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? சேராபீடங்கள் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தலையில எடுத்து பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இது முதலில் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி. அப்போ ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது. அதுதான் நம்மகிட்ட சேனே ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்தும் அப்படின்னா நம்ம நாவல என்ன தேவைப்படுது? ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் நாவ நீ எனக்கு என்ன செய்யணும் முழுசா. அப்ப முதல்ல ஆண்டவர் ஏசாயனுடைய நாவ ஆண்டவர் சுத்திகரிச்சு அதுக்கப்புறமா அவருடைய காரியம் அனுப்புனர். இந்த ஏசாய தீர்க்கதரிசி பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா காரியங்களும் தீர்க்கதரிசனமா சொன்னாரு. ஆமாவா இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அதுல இருந்து மெய்யாகவே அவர் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு பாருங்க, அந்த மரணத்துல இருந்து அந்த டெத் வரைக்கும் இயேசு கிறிஸ்து குறித்ததான ப்ராபசி முழுமையா சொன்னது யாரு? பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கத்தர் அவர் ராஜாக்களுக்கு முன்பாக அவர் தீர்க்க தரிசனம் சொன்னவர். இப்படி கத்தர் பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவருக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு முதல்ல ஒரு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல கத்தர் அதைத்தான் எதிர்பார்க்கணும். நான் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா நீ என்ன செய்யணும்? நாவ நீ எனக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அது சுத்திகரிக்க எத்தனை பேர் நாவ சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் உணர்றீங்க? கட்டாயம். இன்னொரு காரியத்தை கூட வாஸ்தவம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் முதல்ல அனுப்பப்பட்ட போது அவர் முதல்ல ஆண்டவர் எங்கதான் பிடிக்கிறாரு? நாவ மூன்றாம் வசனம் வாசிக்கிறோம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, அவருக்கு ஒரு பெரிய திட்டம். 3000 பேர் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்குது. பேதுரு மூலமா 5000 பேர் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு. திரளான கூட்டம் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்குது. அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன வேணும்? அந்த வார்த்தையில இருந்து வல்லமை வெளிப்படனால இந்த வல்லமை விட்டா அந்த நாவ ஆவியானவர் என்ன செய்ய விரும்புறாரு? கண்ட்ரோல் பண்ண கத்தர் விரும்புகிறாரு. அப்போஸ்தலருக்கு முதல்ல ஆண்டவர் நாவ தான் தேவன் தொட்டார். அதைத்தான் நீங்க கத்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அதனால ஆண்டவர் இடத்துல கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம நாவ ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதலாவது நம்மளுடைய நாவு சுத்திகரிக்கப்படணும். ஏசாயாவை போல அவருடைய உதடுகள் வந்து அந்த பலிபீடத்து அக்னியினால சுத்திகரிக்கப்பட்டவள் நாவு சுத்திகரிக்கப்படணும். ரெண்டாவது ஆவியானுடைய கண்ட்ரோல் நம்ம நாவுல வரணும். அப்படி வரும்போதுதான் கத்தர் நம்ம நாவை என்ன செய்ய முடியும்? தேவன் பயன்படுத்த முடியும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் சொல்ல கரெக்டா உள்வாங்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ நம்ம இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சரி, நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து உண்மையா ஒத்துக்கொள்றீங்க? அதிகமான தேவனுக்கு விரோதமான காரியத்தை நாவனாலதான் செஞ்சிருக்கிறேன். கட்டாயம் இல்லையா? நம்ம ஏதோ பெரிய பெரிய காரியங்கள் இல்லாட்டாலும் ஒரு டென்ஷன் ஆகி நம்ம பேசுறோம். அவிசுவாசமான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள். அதாவது இந்த நாவை குறித்து நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இதுல பெருமை பேசி இருக்கிறோம், பொய் பேசி இருக்கிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்தி இருக்கிறோம், நியாயம் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து நமக்காக நம்ம வந்து தேவனுக்கு விரோதமா இந்த காரியங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரும்போது நம்முடைய நாவ அப்படி இருக்கு ஆப்போசிட்டா மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, மற்றவர்களை கட்டுவதற்கு கத்த இந்த நாவை பயன்படுத்துவாரு, மற்றவர்களை ஆசீர்வதற்கு பயன்படுத்துவாரு, விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதுக்கு, மற்றவர்களை காயம் கட்டுவதற்கு, குற்றப்படுத்துவதற்கல்ல காயம் கட்டுவதற்கு. அப்போ தேவன் நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவர் பயன்படுத்தினா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். யோசித்து பாருங்க. அதுக்குதான் ஆண்டவர் கேட்கிற உடைய நாவை என்ன செய்யணும்? சரி, நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தம், ஆனா எப்படி பண்றது எனக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை
அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் அவயவங்களைங்கிறத டோட்டலா வந்து எல்லா ஆர்கன்ஸையும் அது எல்லா நம்மளுடைய உறுப்புகளையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம மட்டும் இப்ப அந்த இடத்துல நான் எடுக்க விரும்புகிறேன். இவ்வளவு நாள் நம்ம நாம வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் நாவுகளை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இதத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நாம நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அதுலயே ஒரு நிமிஷம், அதுலயே 16வது வசனம் வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். போது எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க இப்ப வந்து தேவனுடைய வார்த்தைக்கு? இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சத்தியத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்திருக்கீங்களா? கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா இல்லையா? கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் நாவுகளை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் நாவுகளை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். முன்னே சண்டை போடுவதற்கும் தூஷணமாக பேசுவதற்கும் பொய் பேசுவதற்கும் பெருமை பேசுவதற்கும் நம்முடைய நாவுகளை எப்படி கொடுத்திருந்தோம்? ஒப்பு கொடுத்திருந்தது போல இப்ப மற்றவர்களை பலப்படுத்துவதற்கும் ஆலோசனை சுவிசேஷம் சொல்லுவதற்கும் மற்றவர்களை காயம் கட்டுவதற்கும் நாம என்ன செய்யணுமா? நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இதை எப்படி செய்யறது நம்மன்னு கேக்குறீங்களா? எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலமே எழும்புனோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இது நமக்கு என்னன்னா நம்ம ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்போம். நம்ம எதுல தீர்மானம் எடுக்கிறோமோ நமக்கு அதுலதான் என்ன வரும் அதிகமா. எத்தனை பேர் இந்த டைலாக கேட்டிருக்கீங்க? நானும் கேட்டிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ ஒரு கொஸ்டின், கள்ளம் பெருசா காப்பான் பெருசா? கள்ளம் பெருசா காப்பான் பெருசா? கள்ளம் பெருசா? இப்படி நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் பண்ணி எழுப்பாம இருக்கிறோம். கள்ளம் பெருசா? புரியுதா? புரியல? கள்ளம் பெருசா காப்பான் பெருசா? காப்பான்னா காக்குறவங்க. என்ன நீங்க யோசிக்கிறீங்க? பழமணி எப்படி இருந்து போது நான் கேட்கிற பேசுங்க. கள்ளன் பெருசா காப்பான்னா பாதுகாக்கிறவங்க. சரியா? நம்ம என்ன நம்ம எப்படி நம்ம மைண்ட்ல ஏத்திட்டோம் அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கு என்ன வரும்? சோதனை வரும். நம்மளால அதுல ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கோவப்படக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? அதிகமா கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் வரும். இதை நம்ம விசுவாசிக்கிறதுனாலதான் நமக்கு சூழ்நிலைகளும் அப்படி வருது. நம்ம கோவப்படவும் செய்யறோம். ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ தீர்மானம் எடு, கோவப்பட மாட்டேன், தீர்மானம் எடு, கோவப்பட உங்களோட கிருபை நான் தரேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. சோதனை கொடுக்கிற கள்ளன் பெருசா, கிருபை கொடுக்கிற ஆண்டவர் பெரியவரா? இதை விசுவாசிப்போம். நான் உண்மையா சொல்றேங்க, இத ஆண்டவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு. நானும் இப்படிதான் யோசிச்சேன். எனக்கு இது வந்து பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. நாம நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்மளால வந்து தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்மளால அப்படி முழுசா தேவன் வந்து ஆளுகை செய்யற அளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. நீ தீர்மானம் எடுத்து உண்மையா ஒப்பு கொடுத்தனா நான் அந்த கிருபையை கொடுப்பேன் கர்த்தர் பேசினாரு. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுத்தா முடியுமா? முடியாதா? கட்டாயமா முடியும். இத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலை ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நான் பண்றதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அவயவங்கள் ஒவ்வொன்றை விசேஷம் நாம உங்க பலிபீடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே
நான் சொல்ற வேர்ட்ஸை கூட உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். தயவுசெய்து தேவ பிள்ளைகள் நீங்க இதன்படி ஜெபம் பண்ணீங்கன்னா கட்டாயம் ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. உங்களை துதிக்கிற இந்த நாவுனால உங்க சாயல் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த மனுஷனையும் நான் சபிக்க கூடாது, நான் தூஷணமா பேசக்கூடாது. இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்க அந்த நாவுல ஆவியாருடைய கண்ட்ரோல் வர்றத கட்டாயமா உணர முடிகிறது. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதனை அல்ல, சோதனையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல இதை நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரே நாம உங்க பலிபீடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், நாம நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னது போல நமக்காக நம்மளுடைய நாவை நம்ம பயன்படுத்துறதை காட்டிலும் தேவன் அவருக்காக நம்மளுடைய நாவை அவரு பயன்படுத்துவது அதிகமா இருக்கும். அப்ப நம்முடைய வார்த்தைகள் சுருங்க வேண்டியது. இதை நீங்க ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருங்களே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வரும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். நான் அதை நான் உணர்றேன். நான் சில வேளைகளை பாத்தீங்கன்னா அப்படியே பேசணும்னு வரும், வேண்டாம் அமைதி ஆயிடுவோம். இப்படியே சின்ன சின்ன காரியங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆவியானவருடைய நாவை என்ன செய்ய ஆரம்பிப்பார்? அவரு ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். நம்ம சொல்ற ஒரு வார்த்தையில ஜனங்கள் விடுதலை ஆவாங்க, நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த நாவுக்கு பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் கேட்டாரு. நான் சிறுகம் அவர் பெருக்கம் வேணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல பலிபீடத்துல ஆண்டவரே இந்த வார்த்தையில ரொம்ப முக்கியம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திரும்ப நீங்க போய் வாசிங்க. இந்த அவயவங்களை விசேஷமா இந்த நாவை நீதிக்கு அடிமையா தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படியே நீங்க ஒப்பு கொடுத்துக்கிட்டே வாங்க, உங்க நாவல ஆவியாருடைய கண்ட்ரோல் வரதை நீங்க பார்க்க முடியும். நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்ப இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருப்போம். நம்மளுடைய வெளிச்சத்தை தேடி அநேகர், அது யாரெல்லாம் வருவாங்களா? அது மாத்திரம் இல்ல, வேற யாரு? ஜாதிகளுடைய பலத்த சேனை உன்னிடத்துக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ராஜஸ் தான் நம்ம வந்து ஜெபம் பண்ண பாருங்க. பெரிய ராஜஸ் மீன்ஸ் நான் ஏதோ கேஸ் பேசிஸ்ல பேசல, பெரிய நம்ம பட்டணத்துல அதிகாரிகள் அவங்க தானே, அவங்களாம் நம்ம இடத்துல என்ன வர போறாங்க? நம்ம உண்மையா தேவன் கொடுத்த இந்த ஆலோசனைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இதன்படி நான் சொன்னது போல எத்தனை பேர் வியாழக்கிழமை இந்த டயத்துக்கு எங்களோட கூட இணைந்து ஜெபிக்க முடியும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நாங்க கொடுக்குறோம், மற்றவங்களுக்கும் கொடுப்போம், கட்டாயம் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அந்த டயத்துல இணைந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தேவன் அந்த இடத்துல கத்த எதிர்பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தெருவிலும் இப்படிப்பட்ட ஜெப குழுக்கள் இருங்க. தனியா ஜெபிக்கிறத காட்டிலும் உங்க ஏரியால வேற கிறிஸ்தவங்க இருப்பாங்க பத்தியில, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க ஜெபத்தை கொஞ்ச நாள் நீங்க தனியா ஜெபம்ட்டு அடுத்து நீங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க. நான் இப்ப ஆண்டோட்ட அப்படிதான் ஜெபம் நடுவில் தனியா உட்காந்து ஜெபிக்கிறதல்ல. எங்க தெருவில் இருக்க மத்தவங்களோட நீங்க என்ன செய்யுங்க, நான் ஒரு கிளான்ஸ் விட்டு பார்த்தேன். நான் அப்படி யாரும் நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, ஆனா விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வந்து நம்மளோட கூட ஜாயின் பண்ண ஒரு 2-3 பேர் இருந்தா போதும். ஒரு ஜெப குழுவா யோசித்து பாருங்க. நம்ம பட்டணத்துல இப்படி குட்டி ஜெப குழுக்களா எல்லாத்திலும் எழுமனா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஒரு மகிமையா இருக்கும். நீங்க அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒன்னே மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். நானே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அசுத்த ஆவியோட கிரியைகள் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? விக்கிர ஆவிகள், இச்சையின் ஆவிகள், உபச்சார வேசித்தன ஆவிகள் அதிகமா இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய பாதங்கள் எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் யாரதான் நடந்துட்டு இருக்கா? குடிகாரனை பாக்குறோம், பாவஞ்சி உபச்சாரக்காரங்களை பாக்குறோம், கொள்ளையடிக்கிறவங்களை பாக்குறோம், கொலகாரங்களை பாக்குறோம். இன்னைக்கு இவங்க தான் தெருவில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கடந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு, ஓன் தெருவுல அசுத்த ஆவிகள் வந்து உலாவாதபடிக்கு, துன்மார்க்கள் சுட்டி தெரியாதபடிக்கு அதை நீ முடக்கி ஜெபம் பண்ணு, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கேன் கர்த்தர் பேசினாரு. அப்ப நம்ம அதை முடக்கி ஜெபம் பண்ணும்போது நீங்க ஹோல் ராஜபாளையத்தை விட்டுருக்க உங்க ஆண்டவரே நான் இருக்கிற இந்த ஏரியால எந்த அசுத்தாவே என்ன செய்யக்கூடாது, கிரியை செய்ய கூடாது. கர்த்தர் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. துன்மார்க்கனை எங்க எல்லைக்குள்ள மந்திரவாதி எல்லைக்குள்ள வரக்கூடாது. சப்பரத்தை தூக்கிட்டு வரவே இந்த இதுல தள்ளிக்கிட்டு வர்றோம் பாருங்க, அவங்கள எங்க எல்லைக்குள்ள வரக்கூடாது. இதை நீங்க முடக்கி ஜெபம்னா அது என்ன செய்ய, முடக்கப்படும். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் இன்னொரு காரியம் சொன்னாரு, ஆவியானவர் இந்த தெரு முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக தேவ தூதர் இந்த பகுதியில உலாவும்படியாக நீ ஜெபம்னா அது நடக்கும்னு கர்த்தர் பேசினாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்க சிந்தையில நீங்க கொண்டு வாங்களேன். இன்னைக்கு பாவத்துக்கு சாபத்துக்கு காரணம் என்ன? பிசாசுகளும் துன்மார்க்கருடைய மனிதர்களுடைய நடமாட்டம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதெல்லாம் முடக்கப்பட்டு நம்ம இருக்கிற ஏரியால ஆவியானுடைய ஆளுகை கடந்து வந்து தேவதூதர் உலாவி கொடுத்தா அந்த ஏரியா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதுதான் வெளிச்சம். அதை உங்க மைண்ட்ல கொண்டு வந்து கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. அதுக்குதான் கர்த்தர் அந்த ஏரியால ஆண்டவர் வச்சிருக்கிறப்ப இதை விசுவாசித்து நம்ம அந்த விசேஷமா அந்த டயத்துல நம்ம ஜெபம்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்க வேலைக்கு போறவங்க முடியாது அப்படின்னா மற்ற நேரத்துல நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் நீங்க ஜெபிக்கணும். உங்க நாம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அர்ப்பணித்து இப்படி உங்க ஏரியாக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்னது போல பெரிய பெரிய காரியங்கள்லாம் நமக்கு அங்கங்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு தேவன் பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவ சமூகத்துல முழங்காற்படி
படிடுமா முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் ஆவியார் நம்மளோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். முழங்கால் போடுமா முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின்படி இந்த கடைசி நாட்கள்ல பெருந்திண்டிக்கு வெறிக்கு லௌகீக கவலை இதனால நம்முடைய இருதயம் பாரமடையாதபடிக்கு இதற்கு நம்ம தப்பணும். முதலாவது இதற்கு பூமியில் குடியிருக்கிற எல்லாரும் மேலும் ஒரு கண்ணியை போல வருகிறதான இந்த காரியத்துக்கு நம்ம தப்பும்படியாக நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது மனுஷகுமாரன்பாக நிற்க எப்பொழுதும் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு கர்த்தருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருகை வந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ள போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை வேணும் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டாவது இது நமக்காக ரெண்டாவது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா கர்த்தருடைய மகிமை உண்மையை விதித்தது. எங்க பார்த்தாலும் இருள் காரில் இருக்கிறது உண்மைதான். இதற்கு மத்தியில ஒன்ன கொண்டு பகுதியில ஒரு ரட்சிப்பை நான் கட்டளையிட போறேன். ஒன்ன கொண்டு பகுதியில எழுப்புதலை நான் கட்டளையிட போறேன். அதற்கு நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உன்னுடைய நாவை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நாவை நம்ம தேவனுடைய பலிபீடத்துல தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக ஒரு ஜீவ பலியாக விசேஷமான அவயங்கள் ஒவ்வொருடைய நாவை நான் தேவனுடைய சமூகத்துல நீதிக்கு அடிமையா பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன். என் நாவை எனக்காக நான் பயன்படுத்துகிறத காட்டிலும் தேவன் அவருக்காக பயன்படுத்துவது அதிகமா இருக்கணும். அதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நீங்க அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்க நாவை பயன்படுத்தி தேவன் அன்னைக்கு எப்படி ஏசாயாவுடைய உதடுகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அந்த அப்போஸ்தலருடைய நாவுகளை ஆவியானவர் ஆளுகைச்சு அவங்க மூலம் பெரிய காரியங்களை செய்தாரோ அது போல கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறாரு. அடுத்த சமயத்துல கரங்களை வைத்து ஒப்பு கொடுப்போமா? சோதரம் ஆண்டவரே தகப்பனே நீங்க பேசினதான் நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைக்கு ஆண்டவரை முழுமையா அர்ப்பணிக்கிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு தெளிந்த புத்தியோடு கூட ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் கண்ணியை போல வருகிற இந்த பெருந்திண்டிக்கு வெறிக்கு லௌகிக கவலைக்கு ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நான் தப்பனப்பா என் இருதயத்துல பாரம் அடைஞ்சிட கூடாதுப்பா. ரெண்டாவது மனுஷகுமாரன்பாக நிற்க அப்பா எப்பொழுது நான் பாத்திரங்களாக எண்ணப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதற்காக ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவியங்களுக்கு தாங்கப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே நான் தப்புன மாத்திரம் போதாதுப்பா. என்னோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை ஒரு ராஜ்யத்துக்குள்ள நான் கொண்டு வரணும் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் இருளும் கார் இருளும் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே யோவான் ஸ்நானங்களை போல என் பகுதிக்கு நான் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருக்கணும்ப்பா. அநேகருடைய வெளிச்சத்திலே கண்ணி கூறும்படியாக ராஜாக்கள் நடந்த